வணக்கம். எல்லாருக்கும் குலசை முத்தாரம்மன் கோவில பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனா, அந்த கோயிலுக்கு போனவங்க எல்லாருமே, குலசை முத்தாரம்மன் கோவில உருவாக்க காரணமா இருந்த 3 பேரோட ஜீவ சமாதி வந்து அந்த கோவிலுக்கு பின்புறம் இருக்கு. அந்த இடத்துக்கு எல்லாரும் போயிருப்பாங்கன்னு என்னால நிச்சயமா சொல்ல முடியாது. நாங்க அந்த கோவிலுக்கு ஒரு நாளும் போனது கிடையாது. ஆனா, மனசு கஷ்டத்துல இருக்கும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க எங்ககிட்ட, "நீங்க அந்த கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. போனா கொஞ்சம் நல்லாயிருக்கும்." அப்படின்னு சொல்லும்போது தான், நாங்க குலசி முத்தாரம்மன் கோவில பத்தி விசாரிக்கும்போது, இந்த ஜீவ சமாதிய பத்தி எங்ககிட்ட சொன்னாங்க. அதாவது கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஜீவ சமாதிய போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்க குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு போங்க அப்படின்னு எங்களுக்கு சொன்னவங்க சொன்னாங்க. நாங்க குலசை முத்தாரம்மன் கோவிலுக்கு போகும்போது, ஃபர்ஸ்ட்டு அந்த ஜீவ சமாதிய தான் பார்க்க போனோம். அப்போ அங்க இருந்தவங்க சொன்னாங்க, அந்த 3 பேரு எப்படி ஜீவ சமாதி அடைஞ்சாங்க அப்படிங்கிற அந்த கதைகள் நெறைய எங்களுக்கு சொன்னாங்க. ஆனா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க அங்க போன நேரமே அவங்கள நல்லா வணங்கிட்டு, அதுக்கப்புறம் குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு போனோம். போயிட்டு திரும்ப அவங்கள பார்த்துட்டு தான், அதாவது ஜீவ சமாதி அடைஞ்ச அந்த இடத்த போய் பார்த்துட்டு, திரும்ப நாங்க வீட்டுக்கு வந்தோம். ஆனா, போயிட்டு வந்த ஒரே மாசத்துல, நான் நெனச்ச 2 விஷயங்களுமே எனக்கு நல்லபடியா நடந்தது. நீங்க குலசை முத்தாரம்மன் கோவிலுக்கு போயிட்டு, அங்க ஜீவசமாதி இருந்த இடத்த பார்க்காம இருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க. நம்பிக்கையோட போயிட்டு வாங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.